Professional Ari Embroidery Online Live Classes ஓட 14th batch coming April 27th start ஆகுது. இதுல நாம different type of thread work, bead work, ஜர்தோசி work, ஆரியில ஹிப்பல் டிசைன் பண்றது, tassels make பண்றது, ஆரியில நெட் கிளாத்ல எப்படி டிசைன் பண்றது, patches யூஸ் பண்றது, 3D 5D, ஆரி பிளவுசஸ்க்கான மார்க்கிங் அண்ட் ட்ரேசிங், ஆரி பிளவுசஸ்க்கான ஸ்டிச்சிங் மெத்தட்ஸ், இந்த மாதிரி ஃபுல் கம்ப்ளீட் கோர்ஸ்மே நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. Classes Monday to Friday daily afternoon 2:30 to 3:30 live classes Zoom appல இருக்கும். கிளாஸஸ் முடிஞ்சதும் கிளாஸஸோட ரெக்கார்டிங் உங்களுக்கு ஆப்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினியாரி கிரியேட்டிவ்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பிகினர்ஸ்க்கு ஆரி ஒர்க் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன, அதாவது சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா பிகினர்ஸ்க்காக இப்போ வந்து ஆரி ஒர்க் வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஆரி ஒர்க் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து இப்போ ஒரு 14-15 கிளாஸஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிஷின் த்ரெட்டில் பண்ண சொல்லியிருப்பேன், அடுத்தது சரி, அதுக்கப்புறமா இந்த மாதிரி சில்க் த்ரெட் பண்ணணும். ஸோ சில்க் த்ரெட் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது. பட் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி டபுள் பெல் பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பிராண்டுக்கு மேலே உள்ள அந்த கவரில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் எதுக்கு அப்படின்னா கலர் கோட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நூல்கண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நூல்கண்டு காலி ஆகிடுச்சுன்னா திரும்பவும் சேம் கலரில் உங்களுக்கு அதே பேட்டர்னில் சேம் கலர்லேயே உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கலர் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து த்ரெட் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த கலர் கோட்க்கு அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு குவாலிட்டி பொறுத்தும் சில்க் த்ரெட் வந்து பிரிஞ்சு போகும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பிகினர்ஸ்க்கு வந்து வரக்கூடிய ப்ராப்ளம், நாங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது த்ரெட்டு வந்து எங்களுக்கு ஈஸியாக கட் ஆகுது, நூல் வந்து பஞ்சு போல் பிரிஞ்சு போகுது, தென் டபுள் த்ரெட் வந்து ஃப்ரேம்க்கு கீழேருந்து எடுக்கும்போது எங்களுக்கு டபுள் த்ரெட் வரவே மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷன் நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ சில்க் த்ரெட் வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா சில்க் த்ரெட் வந்து ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு சில்க் த்ரெட் சிங்கிள் த்ரெட்டாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து கட் ஆகும். ஸோ சில்க் த்ரெட் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஆரி ஒர்க்குக்கு பழகும்போதும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணும்போதும் டபுள் த்ரெட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ப்ராக்டிஸ் பண்ணும்போதே சிங்கிள் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, டபுள் த்ரெட் போட்டு நீங்கள் வந்து சில்க் த்ரெட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ சிங்கிள் த்ரெட் நம்ம வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம் சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ டபுளாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு நூல்கண்டு மட்டும் இருக்குது அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் த்ரெட் வந்து கட் பண்ணி அதை வந்து ரெண்டாக மடக்கி எண்டில் நாட் போட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டபுள் த்ரெட், இப்போ நம்மக்கிட்ட ஒரு நூல்கண்டு தான் இருக்குது, நம்ம டபுளாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ சிங்கிளாக இருக்குது அப்போ பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து நிறைய வேஸ்ட்டு போகும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு டிசைனில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு த்ரெட் வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கூடிய த்ரெட் அளவு கரெக்டாக போதுமானதாக இருக்காது. அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த டிசைன் முடித்து மீதியாக உங்களுக்கு வந்து த்ரெட்டு கொஞ்சம் வரலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும்போது த்ரெட் வந்து வேஸ்டேஜ் உங்களுக்கு ரொம்ப போகும். ஸோ எண்டில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. எந்த அளவு உங்களுக்கு த்ரெட் வேணுமோ அந்த அளவு நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 த்ரெட்டு ஓப்பனாக இருக்கும்ல அதை 2 க்ளோஸ் பண்ணுற மாதிரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு கையில் சுற்றி இந்த த்ரெட்டை வச்சு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். பிகினர்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஆனால் நான் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு த்ரெட் நிறைய வேஸ்டேஜ் போகும். ஸோ நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி 2 நூல்கண்டு சேம் கலர்லேயே வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூல்கண்டோட வேஸ்டேஜ் போகாது. பட் ஆனால் சில பேர் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம வந்து 2 நூல்கண்டு சேம் கலர்லேயே வாங்குகிறோம் அப்படின்னா அந்த 2 நூல்கண்டும் சேர்த்து வச்சு த்ரெட்டை இந்த மாதிரி 2ம் சேர்த்து எண்டில் நாட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஆனால் என்னென்னா இப்போ நம்ம சேம் கலர்லேயே 2 த்ரெட் வாங்குகிறோம் அப்படின்னா 2மே சேம் கலராக தான் இருக்கும். நம்ம வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு நூல்கண்டு இன்னொரு கலரில் வாங்கினா இன்னொரு டிசைன் போடுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணணுன்னா அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா
இந்த மாதிரி 2 நூல்கண்டு சேம் கலர் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அப்படி இல்லை, சிங்கிள் த்ரெட்டாக தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் நூல்கண்டு தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் டெய்லரிங் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய பாபின் எடுத்துக்கோங்க. பாபின் எடுத்துகிட்டு நீங்கள் மிஷினில் த்ரெட் எப்படி சுற்றுவீங்களோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் வந்து ஒரு நூல்கண்டு வாங்குறீங்க அப்படின்னா நூல்கண்டு வாங்கிட்டு இந்த பாபினில் ஃபுல்லாக த்ரெட்டு சுற்றி வச்சுக்கோங்க. ஸோ த்ரெட்டு ஃபுல்லாக சுற்றி, அதாவது த்ரெட் இடையில கட் ஆகாமல் ஃபுல்லாக நீட்டாக சுற்றி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் டிசைன் பண்ணும்போதெல்லாம் அந்த நூல்கண்டும் அந்த பாபினும் எடுத்துட்டு 2 த்ரெட்டும் இந்த மாதிரி எண்டில் எடுத்து சேர்த்து நாட் போட்டு கையில் ஃபிங்கர்ஸில் சுற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து த்ரெட்டில் வேஸ்டேஜ் எதுவுமே போகாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு த்ரெட் வேணுமோ அந்த அளவு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தென் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கு நீடில் சொல்கிறேன் பாருங்கள். நீடில்லே பாருங்கள், நான் வந்து 14 and 23 வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். என்னோட ஆரி கிட்டில் வந்து நான் சேல் பண்ணுறதுல 14 and 23 நீடில்ஸ் வச்சுருப்பேன். ஸோ 14 நீடில்ஸ் தான் உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு. ஸோ 23, 24 இந்த மாதிரிப்பட்ட சைஸ் நீடில்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரெட் வந்து பிரிஞ்சு போகும். ஸோ நீங்கள் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 14 அல்லது 13 இந்த 2 நம்பர் நீடில் ஏதாச்சும் நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. நீடில் வந்து டியூலிப் நீடில், பிராண்டட் நீடில் தான் நான் யூஸ் பண்ணுறது. என்னோட வியூவர்ஸ்க்கும் நான் யூஸ் பண்ண சொல்கிறது அந்த நீடில் தான். ஸோ 24 and 23 நீடில்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து சுகர் பீட் கொடுக்கறதுக்கு, தென் ஜர்தோசி கொடுக்கறதுக்கெல்லாம் 24 and 23 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் போட்டு உங்களோட மடியில் தூக்கி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுனால உங்களுக்கு நூல்கண்டு அங்கேயும் மூவ் ஆகாது. ஸோ கரெக்டாக வந்து உங்களுக்கு த்ரெட் வந்து சிக்காமல் கரெக்டாக உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக வரும். ஆரி ஸ்டாண்டை கூட உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப, உங்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா நின்று ஒர்க் அவுட் பண்ணால் எங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் உட்காந்து பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் இந்த மாதிரி தான் த்ரெட்டை வந்து கையில் சுற்றி வச்சுட்டு ஆரி நீடில் வச்சு பிக் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம த்ரெட்டை வந்து மேலே எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரேம்க்கு கீழே உள்ள ப்ராசஸ் இப்போ எப்படி பண்ணுறது நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சில்க் த்ரெட் வந்து எங்களுக்கு பிரிஞ்சு போகுது, சில்க் த்ரெட் கட் ஆகுது, இதுதான் என்னோட பிகினர்ஸ் வந்து ரொம்பவே சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட். ஸோ இதுதான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீடில் கீழ்ப்பக்கமாக குத்திருக்கிறேன். குத்திட்டு த்ரெட்டை நீங்கள் மேலே இழுக்கும்போது இந்த மாதிரி சிங்கிள் த்ரெட்டாக இழுக்காதீங்க. ஸோ சிங்கிள் த்ரெட்டாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது த்ரெட் வந்து ஸ்டார்டிங்கே பிரிஞ்சு தான் போகும். ஸோ நீங்கள் வந்து 2 த்ரெட்டும் சுற்றி கையில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட நீடில் நம்ம கிளாத்தில் குத்தி மேலே இழுக்கும்போது அட் எ டைம் என்ன பண்ணுங்கள், இப்போ நீடில் குத்தி த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது பாருங்கள் அந்த 2 த்ரெட்டும் சேர்ந்தாப்பில் தான் நான் மேலே பிடிச்சி இழுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் பிடிச்சி இழுக்கும்போது என்ன ஆகுச்சுன்னா சிங்கிள் த்ரெட் மட்டும்தான் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, டபுள் த்ரெட்டும் அட் த சேம் டைம் நீங்கள் பிடிச்சி இழுக்கணும். ஸோ அதை நாட் கரெக்டாக உங்களோட கிளாத்தில் போய் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டை வந்து நம்ம வந்து மேல் பக்கமாக இழுக்கிறோம். ஸோ இழுத்துட்டு நம்ம அடுத்தது எங்கே ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நீடில் குத்திக்கோங்க, நீடில் பஞ்ச் பண்ணுங்கள். ஸோ நீடில் இப்போ நம்ம வந்து எந்த அளவு சைஸில் ஸ்டிச்சஸ் போடுறோமோ அந்த சைஸில் நீடில் பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே த்ரெட்டு, அதாவது டபுள் த்ரெட்னா 2 த்ரெட்டும் சேர்த்தே அந்த நீடிலோட ஹூக் இருக்குல்ல அந்த ஹூக்கில் வந்து சுற்றுறோம். ஸோ நீடிலோட ஹூக்கில் சுற்றிட்டு நீங்கள் வந்து மேலே இழுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீடில் அப்படியே டேர்ன் பண்ணணும். உங்களோட நீடில், உங்களோட கிளாத்து, தென் த்ரெட்டு 3 சேர்ந்து இருக்கும்ல நம்மளோட கிளாத்தில், நம்ம மேலே இழுக்கும்போது அந்த த்ரெட்டை வந்து ஒரு சின்ன ரொட்டேட் பண்ணி அகெயின் ரிவர்ஸில் அதே டைரெக்ஷனுக்கு கொண்டு வரும். ஸோ அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ். நான் இது வந்து மேல் பக்கம் உள்ள ப்ராசஸில் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரேம்க்கு கீழே இதுதான் நம்ம பண்ணக்கூடியது, த்ரெட்டை மட்டும் அந்த ஹூக்கில் சுற்றுறோம். இது தான் நம்ம வந்து ஃப்ரேம்க்கு கீழே பண்ணக்கூடிய ப்ராசஸ். உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸோட சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மேலே த்ரெட்டை மேலேயும் கீழேயும் இழுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் இந்த த்ரெட்டை ஃபுல்லாகவே பிரிச்சுட்டேன். நம்ம வந்து நாட் போடலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை பிடிச்சி இழுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் போட்ட ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக கலண்டுரும். ஸோ அதனால எந்த ஒரு ஸ்டிச் பண்ணாலும் நம்ம வந்து நாட் போடணும்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பாருங்கள் த்ரெட்டை மேலே இழுத்தாச்சு. ஸோ த்ரெட்டை மேலே இழுக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா
அந்த ஹூக்கில் வந்து பிடிச்சி இழுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி மேல் பக்கமாக அந்த நீடிலோட ஹூக்குக்கு மேல் பக்கமாக தான் அந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு லென்த்து ஜாஸ்தி பண்ணாலும் சரி கம்மி பண்ணனாலும் அந்த நீடிலோட மேல் பக்கத்தில் அந்த த்ரெட்டை வச்சு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இனி பாருங்கள், கீழே நீடில் குத்தியாச்சு. குத்திட்டு அந்த த்ரெட்டை மேலே இழுக்கும்போது கரெக்டாக அந்த நீடில் ஒரு டர்ன் பண்ணி அகைன் பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பஞ்ச் பண்ணுறேன், கீழே த்ரெட்டை சுற்றியாச்சு. தென் அட் த சேம் டைம் கரெக்டாக நீடில் டர்ன் பண்ணிவிட்டு த்ரெட்டை நம்ம எப்படி வெளியே எடுக்கும் போது அகெயின் பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரோம். ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடியது, செயின் ஸ்டிச் போடக்கூடிய சிம்பிள் மெத்தட். பாருங்கள், கீழே பஞ்ச் பண்ணிட்டேன், த்ரெட்டை சுற்றிட்டேன், நம்மளோட நீடில் டர்ன் பண்ணி அகெயின் பழைய பொசிஷன். ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய பக்கம் பார்த்து அந்த நீடிலோட டியூலிப் அப்படிங்கிறது ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி நீடில் பஞ்ச் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து த்ரெட்டை சுற்றுறோம். சுற்றிட்டு அந்த கிளாத்லேருந்து மேலே இழுக்கும் போது மட்டும் அந்த நீடில் அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு அகெயின் பழைய டைரக்ஷனுக்கு கொண்டு வந்துடும். அதாவது உங்களை பார்த்து அந்த டியூலிப் அப்படி அந்த நீடில் எழுதியிருக்கக்கூடிய அந்த டியூலிப் அப்படிங்கிற லெட்டர் வந்து உங்களை பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போடக்கூடிய மெத்தட். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு அந்த த்ரெட்டோட ஹூக்கில், பிகினர்ஸ் வந்து ஹூக்கில் மாட்டி த்ரெட்டை இழுக்காதீங்க. ஹூக்கில் மாட்டி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக த்ரெட் வந்து பிரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த த்ரெட்டை மேலே இழுக்கும்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஸோ எங்களுக்கு அந்த த்ரெட்டை வந்து கிளாத்லேருந்து மேலே இழுக்கும்போது தான் த்ரெட்டு பிரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி எண்டில் இந்த மாதிரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். நாட் வந்து நார்மலாக உங்களுக்கு பேசிக் கிளாஸில் நான் நாட் போட சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அதே மெத்தட் தான் இதுலேயே நாட் போடுறது. அந்த வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. தென் இன்னொரு வீடியோ ஆரி ஒர்க் பேசிக்காக பழகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு 10 டிப்ஸ் கொடுத்துருந்தேன், அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போ பாருங்கள், த்ரெட்டை வந்து நான் மேலே இழுக்கிறேன். ஸோ த்ரெட்டை மேலே இழுக்கும்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னாங்க. த்ரெட்டை மேலே இழுக்கும்போது எங்களுக்கு த்ரெட்டு வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு போயிடுது. ஸோ எங்களுக்கு வந்து கரெக்டாக த்ரெட்டு வந்து டபுள் த்ரெட்டும் சேர்ந்து வர மாட்டேங்குது, த்ரெட்டு வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு போயிடுது. ஸோ இப்போ பாருங்கள், நான் யூஸ் பண்ணது 24 சைஸ் நீடில் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால எனக்கு வந்து த்ரெட் வந்து பிரிஞ்சு போகுது. ஸோ இதுக்கு ரீசன் வந்து நீங்கள் வந்து என்ன நீடில் யூஸ் பண்ணுறீங்க அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ 14 and 13 நீடில்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. சில்க் த்ரெட்டுக்கு வந்து ரொம்பவே யூஸ் பண்ணக்கூடியது வந்து 14 and 13 நீடில்ஸ் யூஸ் பண்ணுங்கள். 24 and 23 நீடில்ஸ் வந்து சர்தோசி அண்ட் பீட்ஸ், ஸ்மால் சுகர் பீட்ஸ்லாம் கொடுக்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து 24 and 23 நீடில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட்டுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. சில்க் த்ரெட்டுன்னு சொல்லும்போது ரொம்பவே சாஃப்டாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த த்ரெட்டோட அந்த நீடிலோட எண்டில் பிடிச்சி நம்ம இழுத்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து ஈஸியாக பிரியும். ஸோ உங்களுக்கு பிரியறதுக்கான ரீசன் என்னெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி அந்த நீடிலோட ஹூக் பேட்டில் வச்சு இழுக்காமல் மேல் பக்கமாக, அந்த நீடிலோட கொஞ்சம் மேல் பக்கமாக வச்சு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக ஹேண்டில் ஆகும். ஸோ த்ரெட்டை வந்து இழுக்கிறதுக்கு வந்து நீங்கள் கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து அட்ஜஸ்ட் ஆகும். நீங்கள் லென்த் வேணும், கூடுதலாக வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாக போதும் அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு த்ரெட்டை வந்து அந்த நீடிலோட, பிகினர்ஸ் வந்து நீடிலோட மேல் பக்கமாக வச்சு இழுங்க. அதே மாதிரி த்ரெட் நீடில் வந்து 90 டிகிரி, அதாவது ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லாண்டிங்காக போட்டு எடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா கிளாத்தில் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும், அதாவது சுருக்கமாக வரும். ஸோ இப்போ நீங்கள் சில்க் த்ரெட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியில் இந்த மாதிரி த்ரெட்டு கட் ஆகுது அப்படின்னா எப்படி நாட் போடுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பாதியில் உங்களுக்கு இப்போ டபுள் த்ரெட் யூஸ் பண்ணுறோம், அதில் சிங்கிள் த்ரெட் கட் ஆனாலும் நம்ம வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணிக்கோங்கன்னா, இந்த மாதிரி கட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸாக ஒரு 3 to 4 ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஸோ 4 ஸ்டிச்சஸ் ஆச்சும். நார்மல் செயின் ஸ்டிச் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகியிருக்கும் அதுக்கு ப்ரீவியஸாக ஒரு 4 ஸ்டிச்சஸ் நீங்கள் பிரித்து எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்மால் செயின், ஒரு குட்டி லாக் மாதிரி ஸ்மால் செயின் போட்டுட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி
லாக் போட்டுக்கோங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிளாத் வந்து கொஞ்சம் மீதி வந்திருக்கும். ஏன்னா நம்ம 4 ஸ்டிச்சஸ் பிரிச்சிருக்கும் போது உங்களுக்கு கிளாத் அதில் கொஞ்சம் உங்களுக்கு த்ரெட் அதில் வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி நாட் போட்டு அந்த நாட்டோட ஹூக் ஆல்சோ உங்களுக்கு மேல் பக்கமாக தெரியாத அளவுக்கு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கம் நமக்கு வந்து த்ரெட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த அந்த நூல் கண்டில் இருந்து உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அகைன் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி எண்டில் நாட் போடுங்க. நாட் போட்டுட்டு திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் எண்டில் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நாட் போட்டு அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கட் பண்ணி கொடுத்துட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண, ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கண்டினியூட்டி வேணும். நமக்கு அந்த இடத்துல த்ரெட் கட் ஆகியிருக்கு. ஸோ அது வந்து நமக்கு வந்து கேப் எதுவுமே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எந்த இடத்துல நீங்கள் எண்டு நாட் போட்டு முடிச்சிருக்கிறீங்களோ அதுக்கு ப்ரீவியஸாக இருக்குல்ல செயின் ஸ்டிச், அந்த செயினோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த செயினோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது செயின். ஸோ இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் இன்னர் ஸ்டிச்சில் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் இந்த மாடல் ஸ்டிச் எப்படி பண்ணணும். ஸோ அந்த மெத்தட் தான் இதில் நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கும். ஸோ இடையில பிரேக் ஆனது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இடையில உங்களுக்கு சில்க் த்ரெட் கட் ஆனாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால் எந்த ஒரு ஸ்டிச்சஸ் நம்ம ஆரி ஒர்க்கில் பண்ணாலும் கண்டிப்பாக எண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நாட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். நாட் போடும்போதும் அந்த ஹூக் வந்து அப்படியே நம்ம வந்து எப்படி கீழே இழுக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சில்க் த்ரெட்டில் வந்து ஈஸியாக அந்த ஹூக் வந்து உள்பக்கமாக போயிடும். ஏன்னா நாட் போடும்போதே நீங்கள் பிடிச்சி இழுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மேலே வரக்கூடிய அந்த ஹூக் ஆல்சோ உங்களுக்கு வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சில்க் த்ரெட்டை வந்து ரொம்பவே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ சில்க் த்ரெட் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் டபுள் பெல் பிராண்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு த்ரெட்டோட குவாலிட்டி பொறுத்தும் உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து ஈஸியாக பிரேக் ஆகும். ஸோ அதனால டபுள் பெல் பிராண்ட் சில்க் த்ரெட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட பேசிக் கிளாஸ் வீடியோஸ் கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோஸையும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரி ஒர்க்குக்கான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தென் நம்மளோட ஆரி பேசிக் கிளாஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அந்த பேசிக் கிளாஸை வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபைனலாக நம்மளோட கோர்ஸ் முடியும் போது ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து நம்மளோட ஆரி கிளாஸ் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணுங்கள்.